இன்றைக்கி நம்ம ஒன்லி 5 இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் ஒரு ஐஸ்கிரீம் பண்ண போகிறோம். ஸோ வந்துட்டு நான் அதுக்காக ஹனி எடுத்துக்கிட்டேன், அதுக்கப்புறம் மில்க் மேட், ஃப்ரெஷ் க்ரீம், விப்பிங் க்ரீம், நியூட்டெல்லா இது மட்டும் தான் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு வெனிலா ஃப்ளேவரில் ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்காக நம்ம வந்து வெனிலா எசன்ஸ் இதில் சேர்த்துக்க போகிறோம். ஸோ ஃப்ரெஷ் க்ரீம், விப்பிங் க்ரீம், நான் சுகர் சேர்க்கல, ஹனி சேர்த்துக்கிட்டேன், கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ், விப்பிங் க்ரீம் சேர்த்து பிளெண்ட் பண்ணி பாப்சிக்கல் மூடில் வந்து ஃபஸ்ட் 2 வந்து ஃபில் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு கொஞ்சமாக நட்டெல்லா சேர்த்துட்டு கொக்கோ பவுடர், இது வந்து சாக்லேட்டி ஃப்ளேவருக்காக நான் செஞ்சிருந்தேன். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே நட்டெல்லா ஃப்ளேவர் பிடிக்கும். ஸோ அதனால தான் ஒரு பேட்ச் இந்த மாதிரி, இன்னொரு பேட்ச் வந்து வெனிலாலே செஞ்சுருந்தேன். ஸோ இதில் வந்துட்டு கடைசியாக கொஞ்சமாக நட்டெல்லா வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். இன்னொரு வந்து எக்ஸ்ட்ராவே இருந்தது. ஸோ அதுக்காக ஒரு பாக்ஸில் போட்டு ஏர்டைட்டாக நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஃப்ளேக்கி ஐஸ் கிறிஸ்டல்ஸ்லாம் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். ஸோ ஓவர் நைட் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம பாப்சிக்கல் இந்த மாதிரி தான் இருந்தது.